ஸோ ஹாய் மக்கள் எல்லோரும் எப்படிங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்குமே எப்பவும் போல் நம்ம ரேபிட்டோ தான் ஓட்டுறோம். அப்புறம் நேற்று என்னடா சொமோட்டோ ஓட்ட போகிறோன்னு சொன்னேன்னு கேட்டிங்க. ஸோ இன்னொரு நாள் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு நாள் வச்சு எதுவுமே நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது எப்படி இருக்குன்னு. ஸோ இன்றைக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ரேபிட்டோவே ஆன் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 5:18 இது வீட்டில் இதுக்கு முன்னாடி காலையில் சும்மா ஆன்லைனில் சும்மா வச்சுருந்தேன். அப்போமெல்லாம் ஆர்டராக வந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் நம்ம எதுவும் அக்செப்ட் பண்ணல, ரிஜெக்ட்டும் பண்ணல, வேறு ஆள் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது அந்த மாதிரி வரும்னு பார்க்க ஒரு ஆர்டர் கூட வரல. ஸோ அப்படியே பைக் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டேன். எப்போவும் போல் எங்கிட்டாவது போய்கிட்டு இருப்போம். நான் ஒரு ஆர்டர் போடுவோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக தான் போச்சு. நம்ம ப்ராஃபிட்டே 300+ தான் வந்துருந்தது. இந்த அமௌண்ட்லாம் நமக்கு பத்தாது. ஏன்னா நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. அதுக்கெல்லாம் அதிக அமௌண்ட் தேவைப்படுது. இந்த ஒர்க் பண்ணியே நம்ம நிறைய அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பார்ட் டைம் ஓட்டினாலே ஒரு நாளைக்கு நம்ம ப்ராஃபிட் மட்டுமே 1000 வரும். இப்போ அந்த 1000 கூட நமக்கு வரமாட்டுக்கு. ஸோ 300 தான் வருது. ஸோ இது 300 மாதம் போட்டாலும் மாதத்துக்கு ஒரு 9000 தான் வருது. இப்போதைக்கு கொஞ்சம் டிராஃபிக் இருக்காது. போக போக அப்படியே டிராஃபிக் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போ மணி 5 மணி தான் ஆகுது. ஒரு 6 மணி போல் தான் அப்படியே டிராஃபிக் வர ஆரம்பிக்கும். இப்போ ஏதாவது ஒரு ஆர்ட்ரு போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆர்டரும் போட மாட்டேக்கான், ஒன்றும் போட மாட்டேக்கான். அண்ட் இந்த சண்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் டைம் சொமோட்டோ ஓட்டலாமா வேண்டாமான்னு சொல்லுங்கள். ஏன்னா இது வரைக்கும் ஸ்விக்கி ஃபுல் டைம் நம்ம ஓட்டியிருக்கோம். சொமோட்டோ ஃபுல் டைம் ஓட்டினதில்லை. சொமோட்டோ சொல்லப்போனால் ஓட்டினதே இல்லை. நேற்று தான் என்னமோ 2 மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் ஓட்டியிருப்பேன். நேற்று ஒரு 200 கிடச்சி. சண்டே வந்து ஃபுல் டைம் ஓட்டலாமா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் ஆசையாக இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம சொமோட்டோ ஏதாவது ஓட்டணும். ஏன் சண்டே ஓட்டலான்னு சொல்கிறோம்னா, சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். ரோடு ஃப்ரீயாக இருக்கும் மீன்ஸ் இந்த மாதிரி ரோடு ஃபுல்லாக இருக்கும். அந்த சந்து பொந்துக்குள்ளே இப்போ சவுகார்பேட்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சவுகார்பேட்டையில் அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். ஏன்னா நான் இருக்க ஏரியா பக்கத்தில் தான் சவுகார்பேட்டை. அங்கிட்டலாம் ஏதோ ஆர்டர் போட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் போகிறது. அதனால் சண்டே வந்து எதுக்கு அந்த இடம் ரஷ்ஷாக இருக்குன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய கடைங்க அது இதுன்னு இருக்குது. எல்லாம் இந்த மினிபாடி வண்டிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வண்டியில் தான் எல்லாமே இது பண்ணுவாங்க. அது வந்து சண்டே வந்து லீவு. அதனால சண்டே ஃப்ரீயாக இருக்கும். ஸோ சொல்லுங்கள், சொமோட்டோ வேணால் ட்ரை பண்ணலாம். சண்டே ஃபுல் டைம் எவ்வளோ வருதுன்னு. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் ஒரே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போவுமே ஸ்விக்கி ஹோட்டலில் இங்கே தான் உட்காந்துருப்போம். இன்றைக்கி ஸ்விக்கிக்காரே நம்மளை பற்றி விட்டுட்டான். நம்மளே இல்லை, நிறைய பேர்த்துக்கு ஃபோன் கேன்சல் பண்ணி விட்டான். அது நிறைய பேர்த்துக்கு ஒத்து போய்க்கிடுச்சு. நமக்கு அது போக மாட்டேக்கு. கடுப்பாக தான் இருக்குது. வேறு என்ன பண்ணுறது. ஸ்விக்கிக்காரங்களுக்கு நேற்று கால் பண்ணேன். டிஎல் கால் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. பின்ன எதுக்கு அவன் டிஎல்லாக இருக்கான்னு எனக்கும் தெரியலை. நுங்கம்பாக்கத்தில் தான் ஸ்விக்கியோட இது இருக்குது, அந்த ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அங்கே போய் கேட்டோம்னா நீங்கள் உங்கள் டிஎலுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இங்கே கால் பண்ணால் அவருக்கு எடுக்கவே மாட்டேக்காரு. ஸோ ஓகே, இப்போதைக்கு நமக்கு ஸ்விக்கி தேவையில்லை. இன்றைக்கி கொஞ்சம் ஒரு நல்ல அமௌண்ட் வந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 1000ரூவாவது வரணும். 1000ரூவா வந்தால் தான் ஒரு 300 200 பெட்ரோல் போனாலும் பேலன்ஸ் அப்படியே கையில் இருக்கும். ஸோ ஓகே, பார்க்கலாம். எதுவும் ஃபஸ்ட் ஆர்டர் வந்துச்சுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே மக்களே, டைம் பார்த்திங்கன்னா இப்போ 5:30 ஆகிடுச்சு. ஹை டிமாண்ட் ஏரியான்னு போட்டு இந்த இடத்த காட்டுது. அதனால் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ எங்கே இருக்கோம்னா காலேடிப்பேட்டையில் தான் இருக்கும். பார்க்கலாம், ஹை டிமாண்ட் ஏரியான்னு போட்டிருக்கேன். அப்படி எத்தனை ஆர்டர் அள்ளி தரான்னு பார்ப்போம். வந்து இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. இப்போதைக்கு ஒரு ஆர்டர் வரல. வந்ததுக்கப்புறம் அப்படி கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே மக்கள், நமக்கு வந்து ஆர்டர் போட்டாங்க. ஸோ இங்கே தான் லொக்கேஷன் காட்டுது. இங்கேருந்து மணலி நியூ டவுன் போட்டிருந்தாங்க. கால் பண்ணி பார்க்கலாமா? கரெக்டாக 5:37 அந்த ஆர்டர் வந்துச்சு. ஒரு 9 நிமிஷம் வெயிட் பண்ணது போக ஒரு ஆர்டர் வந்துருக்கு. அண்ட் இப்போ இந்த மணலிங்கிறது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து நமக்கு உடனே ஆர்டர் வராது. இப்போ இங்கேருந்து அங்கே போயிட்டோமா, அங்கேருந்து ரிட்டன் ஆர்டர் சீக்கிரம் வராது. அதுவும் நம்ம இந்த திருவள்ளூர் மாதிரி ஒரு சின்ன ஏரியா தான். அப்படி கஸ்டமருக்கு கால் பண்ணியிருக்கேன். அண்ணா லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம்ண்ணா. பாரத் பெட்ரோலியம் இருக்குல்ல, அங்கே தான் நிற்கிறேன். இல்லை, எலக்ட்ரிக் பைக் இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு பைக்கு FZ நிற்கிறோம். அந்த அவங்கள பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே மக்களே, இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணிட்டு
அடுத்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே மக்களே, அண்ட் இப்போ டைம் என்னாச்சுன்னா 6:41 ஆயிடுச்சு. இப்போ எங்கே இருக்கோம்னா வியாசர்பாடியில் இருக்கும். ஒரு 3 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அமௌண்ட் வருது, பார்க்கலாம், கடைசியில் தான் தெரியும். நேற்று இப்படி தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா கொடுத்தாங்க, போக போக அது இதாகிடுச்சா அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ ஒரு இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏதோ ஆர்டர் வந்துச்சுன்னா அப்படி போகணும். ஸோ ஓகே, கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே மோட்டர் விளாக்ல கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 7:15 ஆயிடுச்சு. இப்போ எங்கே இருக்கோம்னா எம்சி ரோட்டில் நிற்கிறோம். எம்சி ரோடு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டுலாம் இந்த ட்ரெஸ்ஸு கடை சண்டை போடுவாங்கள்ல, 5 சட்டை 100, 10 சட்டை 1000 அப்படி இப்படின்னு போடுவாங்கள்ல, கேஜிஎஃப்இக்கின்னு, அவங்க எல்லாருமே இந்த இடத்துல தான் கடை வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளி போனால் அவங்க கடை இருக்கும். அண்ட் இப்போ நம்ம அங்கே போகிறதில்ல. இப்போ வந்து நம்ம வேறு எதுவும் ஆர்டர் வருதான்னு பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதுதான். கடுப்பாக இருக்குது. டிராஃபிக்கை பார்த்திங்களா, இங்கே எப்போவுமே இப்படி தான் இருக்கும். நானும் இதில் எங்கிட்டு வரேன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு தான் நான் ஸ்விக்கி பார்ட் டைம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் டைம் தான் ஓட்டினேன். இவ்வளோ டிராஃபிக்கு அது போக வெயில் எதுவுமே தாங்க முடியல. அதனால தான் அப்படியே பார்ட் டைம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். பார்ட் டைம்னால் கரெக்டாக ஒரு 6:30 போல் ஆர்டர் போடுவேன்னா, 6:30க்கு ஆர்டர் எடுத்தோம்னா அப்படியே ஒரு 9 மணி போல் அப்படியே ஃப்ரீ ஆயிரும் நம்ம ஏரியா. அதுக்கடுத்து நம்ம தான் ராஜா. இப்போ வந்து அப்படி இல்லை. இப்போ ரேபிட்டோ வந்து எங்கேனாலும் அடிப்பான். நேற்றெல்லாம் கோயம்பேடுலேயும் நைட்டு 10 மணிக்கு அவ்வளோ டிராஃபிக் இருக்குது. நம்ம ஏரியா அந்த மாதிரி கிடையாது, கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும். ஒரு கரெக்டாக ஒரு 9 மணி 9:30க்கு ஃப்ரீ ஆயிரும். பார்க்கலாம், இன்றைக்கி எவ்வளோ எடுக்கணும்னு பொறுத்து தான் நாளைக்கு சொமோட்டோ கண்டிப்பாக ஓட்டணும். ஏன்னா சொமோட்டோலேயே எவ்வளோ வருதுன்னு தெரிஞ்சுக்கிடணும்ல. நம்ம அது தெரிஞ்சுக்கிடாமல் இதுலேயே ஒரு 300 கிடைக்கும் 400 கிடைக்குன்னு இதையே ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது. பார்ப்போம் எப்படி தான் வருதுன்னு. ஸோ ஓகே மக்களே, அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போதைக்கு ஒரு ஆர்டர் கூட வரல. ஓகே, டைம் பார்த்திங்கன்னா இப்போ 7:30 ஆயிடுச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் தான் இருக்கும். இது வரைக்கும் நம்ம ஒரே ஒரு மேட்ச் பார்க்க வந்திருக்கோம். ஆல்ரெடி நம்ம போன ஐபிஎல் பார்க்க வந்தோம், சென்னை விசஸ் பஞ்சாப். ஆனால் அதில் தோற்றுட்டாங்க சென்னை. பார்க்க வந்திருந்தோம். அது உண்மையாகவே நான் என்ன நினச்சிருந்தோம்னா, இந்த வருஷத்தோட டோனி போயிடுவார், போய் பார்த்துடலாம்னு வந்தோம். நெக்ஸ்ட் இயர் விளையாடுவார்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம அப்படியே அங்கிட்டு போயிட்டு வேறு எதாவது ஆர்டர் வந்துச்சுன்னா அப்படி கண்டினியூ பண்ணுறேன். இங்கே எதுக்கு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கிளப் மெம்பர் ஒருத்தர் இறக்கி விடுறதுக்கு வந்தோம். ஸோ இறக்கி விட்டாச்சு சேஃபாக. ஸோ ஓகே, அப்படி கொஞ்சம் தூரம் ஸ்விக்கி ஓட்டுற மாதிரி பேசுகிறேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படி கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே மக்களே, அண்ட் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 12 மணி ஆயிடுச்சு. இப்போ எங்கே இருக்கோம்னா நம்ம வீட்டுக்கிட்ட தான் இருக்கோம். இவ்வளோ நேரம் மோட்டர் விளாக் எடுக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு போடுதோமா, அதுலேயும் கேமரா எல்லாம் இருக்கனால கழுத்து கொஞ்சம் பிடிச்சிக்கிடுச்சு. அதனால் அப்படியே இது பண்ணிட்டேன். ஸோ ஓகே, இன்றைக்கி எவ்வளோ எடுத்துக்கன்னு பார்க்கலாமா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மோசம்னு சொல்ல முடியாது, பரவாயில்ல. மணி இப்போ 12ஆகுதா, நம்ம 5 மணிக்கு எடுத்தோம். இப்போ 7 மணி நேரம் ஓட்டியிருக்கோம். இந்த 7 மணி நேரத்தில் நம்ம ஓட்டினது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 842 நம்ம வாங்கியிருக்குது. ஆனால் இதில் ஆப்பில் காட்டுது 807 ரூபா தான் காட்டுது. நம்ம கையில் இருக்குது 842. அதில் பெட்ரோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். சாப்பாடுக்கு 120 ரூபா. இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கையில் 522 ரூபா என்னோட ப்ராஃபிட்டு. அதான் சொன்ன மாதிரி தான், பரவாயில்ல. ஓஹோன்னு கிடையாது. நான் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொமோட்டோவே ட்ரை பண்ணிடலான் இருக்கேன். சொமோட்டோவில் எவ்வளோ வருதுன்னு பார்த்துருவோமே. ஏன்னா இந்த அளவுக்கு கிலோமீட்டர் சொமோட்டோவில் ஓட்டுவோமான்னு தெரில. அங்கே அமௌண்ட் அதிகம் வரும், கிலோமீட்டர் கம்மியாக தான் போகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்விக்கியில் அப்படி தான் இருக்கும். ஸ்விக்கிலலாம் இந்த இப்போ 800 ரூபா தான் இன்றைக்கி வந்திருக்கு. இந்த 800 ரூபாய்க்குலாம் 100 ரூபாய்க்கு தான் நம்ம பெட்ரோல் போடுவோம். இங்கே 200 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி சொமோட்டோலையும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நாளைக்கு சொமோட்டோ ட்ரை பண்ணிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ ஆளில் போட்டுக்கோங்க. மணி 12ஆவது, நான் தூங்க போகிறேன். நீங்களும் போய் தூங்குங்க.